பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளிப்பின் வடிவினர் பயில்வழி வலம்புரை இறங்கி ஈசானம் தற்புணம் வாமதேவ மகோரம் சத்தியசாதம் எம்பெருமானே பஞ்சாட்சர மூர்த்தியினுடைய ஈஸ்வரனுடைய திருவடியை வணங்கியும் ஈஸ்வர பட்டம் பெற்ற எப்போதும் தர்மத்தின் வழியே பின்பற்றுபவர்களுக்கு அருள கொடுக்கக்கூடிய அண்ணல் சனீஸ்வரனுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார் மிதனராசி. காலத்தின் கட்டாயம் அறிவுக்கு உரியவன், ஆற்றலுக்கு உரியவன், வேகத்துக்கு உரியவன், ஞானத்துக்கு உரியவன், ஒரு கற்ற கலை, ஒரு தலைமுறை 21 தலைமுறைக்கு உரிய இடம் உபயலக்கணம் உபயராசி. உபயலக்கணம் உபயராசி பொதுவாகவே மிக அற்புதமான அறிவு ஜீவி. எந்த காரியத்தை செய்தாலும் தங்கு தடையின்றி முடித்து காட்டக்கூடிய தனித்துவம் மிகுந்தவர்கள். கொஞ்சம் சுயநலம் இருக்கார். சுயநலம் இருந்தால் தானே சாதிக்கணும், சுயநலம் இருந்தால் தானே வெற்றியை கொடுக்கணும், சுயநலம் இருந்தால் தானே அந்த அக்கறை இருக்கும். அந்த வகையிலேயே படிப்பு சம்பந்தப்பட்டது, பேக்கு சம்பந்தப்பட்டது, ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்டது, ஜெராக்ஸ் சம்பந்தப்பட்டது, கல்விக்கூடங்கள், நூல் நிலையங்கள், ரைட்டு, எழுதுவது, எழுதுகோள் சம்பந்தப்பட்டது, எல்லா வகையான காற்றுக்கு வெளிநாடு உறுதியாகும். உங்களுடைய ராசிக்கு 10ல் சனீஸ்வரர் இருக்கார் பாருங்க. 10ல் இருக்காரு. 10ல் ஒரு பாவி இல்லை. உங்களுக்கு புதனும் சனியும் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது என்று சொல்லக்கூடிய தத்துவத்தின் அடிப்படையில் அந்த ஐதீகத்துல உங்களுக்கு இருக்கிறாங்க. புதனும் சனி என்னைக்கு பிரிய மாட்டாங்க. இரட்டைக்குழல் துப்பாக்கி யாருன்னு சொன்னா புதனும் சனி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால கவலையே பட வேண்டாம். உங்க ராசியில வேணா குரு இருக்கிறார். குரு இருந்தா சிவரை வச்சு தானே சித்திரம் இருக்கிறோம். குருவை பத்தி கவலையே பட வேண்டாம். அவர் ஒரு வேலையை செய்வார். யாருக்கு என்ன எந்த நேரத்துல செய்யணுங்கிற உணர்வோடு செய்யக்கூடியவர் தான் குரு. அப்படி செய்யும் போது அப்ப தங்கு தடையின்றி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாக்கிய பஞ்சாப 6/3/2026 ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உத்தியோகமானாலும் சரி, தொழிலும் சரி, புத்திர பாக்கியம், திருமணம், குழந்தையில் படிப்பு அத்தனையிலும் இங்க வரக்கூடிய காலகட்டம் 6/6க்கு மேல உங்களுக்கு இன்னும் அதிகமான பலன். 6/6னா குருப்பெயர்ச்சி. உங்க ராசிக்கு 2க்கு போயிடுறாரு. இப்ப இருக்கிற 2க்கு போகும்போது மிகவும் அற்புதமான யோக பலனை கொடுப்பார் என்பதுல மாற்று கருத்து கொஞ்சம் கூட கிடையாது. 48% உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் உண்டு. உங்களுக்கு அதுல எந்த கவலையும் இல்லை.